அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திருநெல்வேலி மண்டல தலைவர் மரியாதைக்குரிய கண்மணி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். நேற்று அதாவது 16/12/2024 அன்று அந்த திருமண வரவேற்பு விழாவுக்கு வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் தாக்கப்பட்டிருக்கு. மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய பதாகைகள் கிழித்தெறியப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னா அங்க அதை செய்தவர்கள் யார், அங்கு நடந்த விவரம் என்ன? நவம்பர் 29 தலைவர் அவர்கள் மேல கடலூர்ல ஒரு மண்டபம் தேவேந்திர வேளாளரும் மண்டபம் திறப்பு விழாவுக்காக அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த மண்டபம் திறப்பு விழாவுக்கு தலைவர் வருவதற்கு காவல்துறை கொஞ்சம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை மீறி தலைவர் அவர்கள் அங்க சென்று மண்டபத்தை திறந்து வச்சுட்டாரு. அங்க ஊர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் சொல்லி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் மண்டபம் திறப்பு விழாவுக்கு வருவதற்கு காவல்துறை ஏன் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும்? எதிர்ப்பு தெரியணும்னா அங்க இருக்கிற சில பேருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு சில பேர் இங்க வரக்கூடாது, நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு ஒரு மனு காவல் நிலையத்துல கொடுத்திருக்காரு ஒரு தம்பி. அதனால அதுக்கப்புறம் ஊர்ல பேசி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்தை திறந்து வச்சுட்டாரு. காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் அவர்கள் அங்க அன்னதானம் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க காவல் ஆய்வாளருக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அதனால அங்க அந்த உணவு வழங்கப்படுவதை மறுத்துருது. அதே மாதிரி என்னன்னா தலைவர் அவர்கள் அதை ஒட்டி மறுநாள் அவருடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாள் 30ஆம் தேதி, அந்த பிறந்த நாளுக்கு பேர் அந்த வாழ்த்து பலகைகள் சோறுவட்டி எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க. அத காவல்துறை வேணுக்கு முன்னே திட்டமிட்டு பூராமே கிழித்து பேனர்லாம் கிழித்து இந்த கம்பியெல்லாம் நொறிச்சு போட்டு இது பண்ணியிருக்காங்க. இத கண்டித்து தான் நேற்று 16ஆம் தேதி நம்ம ஆர்ப்பாட்டம் என்று அந்த காவல் கண்காணிப்பாளரை மாத்த சொல்லி ஆர்ப்பாட்டம் சொல்லி அறிவிச்சிருந்தோம். அதுக்கு அனுமதி கொடுக்கல. அனுமதியை மீறி நேற்று தென்காசியில கொடுக்கிற போது காவல்துறை கைது செஞ்சிருக்கிறோம். சுமார் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் அந்த கூட்டத்தில்? அது நாங்க 400க்கும் மேற்பட்ட பேர் அங்க கூடியிருந்த பெண்களே 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தாங்க. காவல்துறை நிர்வாகில மட்டும் முக்கியமான மட்டும் ஏற்றி விட்டு நாங்க உங்களை சிறைக்கு அடைச்சிடும் சொல்லி எல்லாருமே இது பண்ணி மற்ற பெண்கள் சில ஆண்கள் எல்லாம் பயங்காட்டி வண்டியில வண்டியில ஒரு பேருந்துல தான் ஏத்தினாங்க. காவல் வண்டி வரல. அதுல ஏத்தாமே வந்துட்டாங்க. போதும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கம்மி பண்ணி கணக்கு காமிச்சிட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவர் மட்டும் கணக்கு காமிட்டு மற்றவங்க எல்லாம் ஏத்தாமே வந்துட்டாங்க. எங்களை கைது செய்யணும் சொல்ல வந்த பெண்களை கூட நீங்க வண்டியில ஏத்தாம நீங்க போங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நாங்க முன்னாடி எங்களை ஏத்திட்டாங்க. தொடர்ந்து இது மாதிரி திருநெல்வேலி தென்காசி போன்ற இடங்கள்ல தொடர்ந்து இந்த தேவேந்திர சமூகத்திற்கான இடர்பாடு நடந்துட்டு காவல்துறை இப்பவும் இல்ல, அது பல ஆண்டு காலமாக தேவேந்திர மக்கள் மேல வண்ணமா தான் இருக்குது. இப்போ என்னன்னா தென்காசி தேர்தல தலைவர் அவர்கள் போட்டிவிட்டாரு, 2 லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கினாரு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து தேர்தலும் வளர்ச்சி நல்லா இருக்கனால அரசு காவல்துறையை வச்சு எங்களை ஏவுது. காவல்துறை வேலை செய்ய விடாம ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தினாலும் கூட அதுக்கு அனுமதி மறுக்குது. இப்ப திருநெல்வேலி தென்காசி எல்லா பக்கமும் தென்காசி தூத்துக்குடி எல்லா மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா தேவேந்திர குல இந்த தமிழக மக்களுடைய எல்லா இந்த தேவேந்திர சம்பந்தப்பட்ட அமைப்புகள் புறாமே காவல்துறை மறுப்பு தான் தெரிவிக்கும். என்ன காரணம்னா இதை எப்படின்னா நம்ம கலையிறது அரசு தான், இந்த திராவிட மாடல் அரசு தான் அந்த மக்களை இப்பவும் இல்ல கருணாநிதி ஆட்சியில இருந்து இதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னா ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் ஒரு அமைப்பாக தரல வேண்டும். அப்பதான் அதுக்கு ஒரு முடிவு வரும். இது பல்வேறு அமைப்பாக பிரிந்து கிடக்குது. காரணத்தால தான் இந்த திராவிட மாடல் அரசு இந்த தேவேந்திர மக்கள் மேல இந்த மாதிரி சில விஷயங்களை ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்துறதுக்கு ஜனநாயக நாட்டில அனுமதி இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு. அப்போ என்னன்னா இது அரசு தான் அதிகாரம் தான், அவங்களுடைய அதிகாரம் தான் இதை மக்களை இந்த அளவுக்கு கொண்டு போத காரணம். இது போன்ற நடவடிக்கைகள் இன்னும் மேலும் தொடராமல் இருக்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது? அது தலைவர் அவர்கள் பொதுக்குழு செயற்குள்ள தான் அந்த முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி இப்படி திட்டமிட்டு எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி பொதுவாக இந்த தேவேந்திர மக்களை ஒரு அணியில திரட்டினா மட்டும்தான் நம்மளுடைய கோரிக்கை வெல்லும். கோரிக்கையில இருக்குது. இப்ப பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கை எல்லாம் இருக்குது, இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் வந்தோம்னா அந்த தேவேந்திர மக்கள் ஒன்றிணையணும், ஒன்றா சேரணும். அப்பதான் அதுக்கு ஒரு முடிவு வரும். ஓரணியில திரளும் போது யார் அந்த அணிக்கு தலைவராக இருந்தால் நல்லது? அணிகள் அமைப்புகள் இருக்கலாம், இருந்தாலும் அது ஒரு அணியில திரளணும். இப்போ ஒரு கட்சிகள் வச்சிருக்காங்க, இயக்கங்கள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது
ஒரே அணியா தரணும்னு சொல்றேன். இப்போ வந்து சில சமுதாயம் வந்து ஒரு பிரச்சனைங்கும் போது எல்லாம் ஒன்று சேருதாங்களா? நிச்சயமாண்ணா, நிச்சயமாண்ணா. அந்த மாதிரி ஒன்று சேரணும். இன்னைக்கு ஒரு தலைவருக்கு ஒரு மணிமண்டம் கட்டுறதும் ஒரு அரசியல் எடுக்கிறவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை எதிர்க்கணும்னா அது ஒரு அணியில தான் சேரணும். நிச்சயமா, நிச்சயமா. இல்லன்னா அது வந்து அப்படியே இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் போனோம்னா அது பின்னடைவுல தான் வரும். நிச்சயமா. ஆனா ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, மதுரை சின்ன உடைப்பு கிராமம். ஆமா. அங்க தொடர்ந்து போராட்டம், உள்ளிருப்பு போராட்டமானது அந்த மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மரியாதைக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்கள் இதுவரை எங்களை கண்டுகொள்ளவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா? அதுதான் எப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு பிரச்சனை நடக்கிற போது அங்க இருக்கிற நிர்வாகிகிட்ட தொடர்பு கொண்டு அங்க இருக்கிற நிர்வாகி ஒரு தலைமையிட்ட தொடர்பு கொண்டாதான் அது வரும். ஒரு தொடர்பே இல்லாம வந்து ஒரு தலைவரை வந்து நீங்க வாங்கினா வந்து எப்படி சொல்ல முடியும்? நீங்க அந்த ஊருக்காரங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு வாங்கணும் சொன்னு கூப்பிட்டா தானே போவாங்க. கூப்பிடாம எப்படி கூப்பிட்டாங்கன்னா அதான் சொல்றோம்ல, அந்த சமுதாயத்துல 4 பிரிச்சு வச்சிருக்காங்க, 7 பிரிச்சு வச்சிருக்காங்க. பிரிச்சு இருக்கும் போது அங்க போகும்போது சில ஊர்ல இப்போ இந்த மண்டபம் திறப்பு விழாவிலேயே வந்து அங்க புதிய தமிழர் சேர்ந்த ஒரு தம்பி தான் அங்க எதிர்ப்பு மனு ஒண்ணு கொடுத்திருக்காரு. இப்படி இருக்க போதுதான் அந்த பிரச்சனை. அங்க இருக்கிற அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் தான் கொண்டு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கிறாரு. அது காவல்துறை அது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த சின்ன உடப்புக்கு நீங்க அங்க வரணும், சின்ன உடப்பு சேர்ந்த அந்த ஊர் நாட்டாமையே அந்த ஊர் தலைவர்களை வந்து அவர் அழைத்து இருக்கணும். அவர் என்ன துபாயில வெளிநாட்டிலே இருக்கிறாரு, இங்கதான் தமிழ்நாட்டுல தானே இருக்காரு. அவரை வந்து நீங்க அழைப்பது கொடுத்து நீங்க வாங்கன்னு சொல்லணும். அங்க மதுரை மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாட்ட தொடர்பு கொண்டு அவர் மூலியமா இவருக்கு தொடர்பு கொண்டு அப்படிதான் சரியா வரும். நீங்க வந்து எந்த ஒரு இதுல வந்து ஒரு அழைப்புதல் இல்லாம போக முடியாது. இப்போ சில இடத்துல படுகொலை நடக்கு, அதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கும், அது வந்து வேற. அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊருக்காரங்க அழைக்கணும். நிச்சயமா, நிச்சயமா. அப்ப அதே மாதிரி ஏகப்பட்ட தவறு நடக்கு தமிழ்நாட்டுல, தென் தமிழகத்துல, தேவேந்திர வேளாளர் சமுதாயத்துல இது ரொம்ப நடக்கு. இது வந்து இதனால வந்து சமுதாயத்துக்கு பின்னடைவா இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. அதனால அந்த அமைப்புகளாம் ஒன்று சேரணும். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வைக்கணும், வெளியே காமிக்க கூடாது. அப்பதான் சமுதாயத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைத்தாலும் வந்து சரியான இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடுல அரசு வேலைக்கு தேவேந்திர மக்கள் போக முடியல. இதை பேசுவது இல்ல, இதெல்லாம் பேசணும். படித்த இளைஞர்கள் இதெல்லாம் பேசணும். இன்னும் நம்ம சாதி பெருமையே பேசிட்டு கூடாது. சாதி பெருமை வரலாற்றுல இருக்குது. இன்னும் இதை தொடர்ந்து இப்படி பேசிக்கொண்டே இருக்க கூடாது. நிச்சயமான தொடர்ந்து பேசுவோம்னா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு காலம் தாழ்த்தி சொன்னாலும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏற்கனவே வீடியோவும் பதிவிட்டு இருக்கோம். நிச்சயமா நன்றி. நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம். 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 நன்றி. தென்காசி மாவட்ட காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஜனநாயக விரோத தென்காசி காவல்துறையை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தென்காசி மாவட்ட காவல்துறையே வஞ்சிக்காதே. காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். எதுக்காக கைது பண்ணி கொண்டு வரீங்க?
ஹலோ இந்த வெளியில மண்டபத்துக்கு வெளியில என்ன கைது பண்ண நீ என்ன காரணத்துக்கு கைது பண்ண வேலையை போட்டு அடிச்சுட்டு என்ன ஆர்ப்பாட்டம் கைதுக்கு பண்ணி காரணம் நீங்க போங்க தம்பி 63 இது 64 தம்பி வாங்க வாங்க போங்கப்பா அவ்வளோ சார் போயிரும் நாங்க இங்க பட்டினி போராட்டம் இருக்கோம் 70